ஹாய் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ப்ராக்கலியும் ப்ரானையும் வச்சு ஒரு பாஸ்தா ஒன்று பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ப்ராக்கலி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்தா பண்ணுற பாத்திரத்தில் பட்டரோ இல்லாட்டி எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேரட் ஒரு ஹாஃப் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். இந்த கேரட்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராக்கலியும் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரியே நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பட்டாணி பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சீக்கிரமே பாயில் ஆகிடும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போடுறதுனால. இது எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல ப்ரான், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம ஒரு தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது அந்த சாஸ்க்கு பதிலாக தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி தண்ணி வந்திருக்கும். அந்த தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கரம் மசாலா, மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ரெட் சில்லி பவுடர் இதை சேர்த்துட்டு நீங்கள் பாயில் பண்ணி வடித்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவும் அதில் சேர்த்துக்கோங்க. சோள மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னாக்கா அது ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும், அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது, அதையும் நான் சேர்த்துருந்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேசல் லீவ்ஸ் இருக்கு இல்லையா ட்ரையாக, அது என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. அது போட்டால் நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல அரோமா கிடைக்கும். அதனால் அதையும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் கோரியண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இருந்ததுனால ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ப்ரானுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சிக்கனோ பன்னீரும் நீங்கள் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.